எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு நிகழ்வுகள். நிகழ்வுகள் என்பது நமது வாழ்வில் தானாக நடப்பது, நாம் நடத்துவது, பிறரால் நமக்கு நடப்பது. முதலில் பார்த்தால் தானாக நடப்பது. நாம் பலவாறாக அவரவர் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப திட்டமிட்டு குடும்பம், பழக்க வழக்கம், தகுதி, திறமை, புரிதல் போன்றவற்றை கொண்டு சில சட்டதிட்டங்கள், அட்டவணைகள் என பலவாறாக சிந்தித்து நமது வாழ்வை வழிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்கிறோம். இவற்றில் அவரவர் வயதிற்கேற்ப பல நிகழ்வுகள் மாறுபடும். நாம் நடத்தி செல்ல வேண்டிய செயல்கள், பிறர் நம்மை நடத்தி செல்ல வேண்டிய செயல்கள், மற்றவரோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய செயல்கள் என பல செயல்கள் உண்டு. அவற்றை நாம் திட்டமிட்டு வகையாக வரிசைப்படுத்தி செயலாற்றி வரும்போது எல்லாம் நலமே. இதில் மற்றவர் நம்மோடு புதிதாக இணையலாம், அல்லது அன்றாடம் நம்முடன் இணைந்து வருபவராகவும் இருக்கலாம். அல்லது நிகழ்வுகள் என்பது தினமும் ஒன்று போல் இல்லாமலும் இருக்கலாம். அதைத்தான் பாரதி அன்றே சொன்னான். அன்றன்று புதிதாய் பிறந்து நமது வாழ்வை மகிழ்வோடு ஆரம்பித்து அவரவர் அவ்வப்போது நிகழ்வுக்கு ஏற்ப நம்மை நடத்தி சென்றால் ஒவ்வொரு நாளும் இனிமை நிறைந்ததாக இருக்கும். இன்னும் பார்த்தால் தானாக நிகழ்வது, இது எதிர்பார்க்காமல் நடப்பது. இன்று நாம் யாரை சந்திக்க போகிறோம், யாருடன் உரையாட போகிறோம், யாரோடு கண் பார்வையோடு கண்ணோடு கண்ணோக்கி கண்ணால் கண்டு காணொளி காட்சியாக செல்ல போகிறோம், யாருடன் உரையாட போகிறோம், யாருடன் அன்றைய நாளை செலவிட போகிறோம் என இது போன்ற எதையும் அறியாமல் நடப்பது. இதில் மனிதர்கள் சந்திப்போடு செயல்களும் இணையும். இன்றைய நாளை இன்னென்ன வேலைகள் செய்து முடிக்க ஏற்ற நாள் என்ற தருணம், சந்தர்ப்பம் அறிந்து அதற்கேற்ப ஒரு திட்டமிடலுடன் நாம் செயல்படுவோம். அதைப்போல் திட்டமிட்ட செயல்கள் நடந்து முடிந்தால் மனம் உவகை கொள்ளும். அதுவே தவறிவிட்டால் சில சமயம் சரி நாளை பார்ப்போம் என்றும் சமாதானமாகவும், அச்சச்சோ திட்டமிட்டபடி நடக்கவில்லையே என்ற வருத்தமும், சில சமயம் கவலை, சில சமயம் கோபம் என்று நமக்குள் ஏற்படுவதும், அதையே பிறரை காரணமாக காட்டி அவரால் தான் இது நடக்கவில்லை, இவரால் தான் நடக்கவில்லை, இவரை நம்பி மறந்து போனேன், அவரை நம்பி ஏமாந்து விட்டேன் என்று நடக்காத நிகழ்விற்கு, அதாவது திட்டமிட்டு நடக்காத நிகழ்விற்கு காரணங்களை கற்பிக்கிறோம். சில சமயம் நல்ல நிகழ்வுகள் நாம் எதிர்பார்க்காமல் நடந்து அதனால் மனம் மகிழ்ந்து அன்றைய நாளை கொண்டாடுவோம். காரணம், யார் என எண்ணி நன்றி கூற எண்ணியும் அவரால் தான் நடந்தது, இவரால் தான் நடந்தது, இன்றைய நாள் மிக நல்ல நாள் என்று மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் யார் எப்படி இந்த காரியத்தை நடத்தியது என்றும், இன்று எல்லாம் எனது ராசி, எனது திறமை என்ற தற்பெருமையும், அல்லது இதன் காரணம் கடவுள்தான், கடவுள் கருணையால் தான் என மகிழ்வோரும் உண்டு. ஆனந்தத்தோடு கூத்தாடுபவர்களும் உண்டு. நிகழ்வுகளில் எதிர்பார்த்து நடப்பது, திட்டமிட்டு நடப்பது என இருப்பது போல் எதிர்பாராமல் நடக்கும் நிகழ்வுகளில் சுகமும் உண்டு, சோகமும் உண்டு. சுகமான நிகழ்வுகள் ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் 2 நாள் மனதில் அடிக்கடி நிழலாடி கொண்டிருக்கும், முகமும் மனமும் மலரும். ஆனால் சோகமான நிகழ்வுகள் அது காரியமாகவும் இருக்கும், ஒருவரின் பிரிவாகவும் இருக்கும். சில இழப்பு, சில வருத்தம், சில வார்த்தைகள், சில கஷ்டம் என பல உண்டு. இதில் சில நிமிடங்களில், காலங்களில், சில மாதங்களில், சில வருடங்களில், அல்லது வாழ்நாள் முழுவதும் என்று எண்ணற்ற கணக்கில் அடங்காமல் நிலைகளில் மனதை வருத்துவதோடு யாரிடம் சொல்லலாம், யாரிடம் ஆறுதல் அடையலாம், யாரிடம் வழி கேட்கலாம், அல்லது இதுவே முடிவா, அல்லது இறைவன் நம்மை காப்பானா, வழிகாட்டுவானா, அல்லது இது நமது விதியா, இதை இப்படி செய்திருக்கலாமா, அதை அப்படி செய்திருக்கலாமா என மனம் எண்ணும்.
குழம்பும். எண்ணி எண்ணி சிலவற்றுக்கு வழி அறிந்தும் சிலவற்றுக்கு வகை அறியாமலும் வெந்து நொந்து குழம்பி கதறி அழுது என பல வகைகளில் சிந்தனை சிதறுவதோடு சிந்தனையை சிறகடிக்கச் செய்யும் பல நிகழ்வுகளை நாம் நம் வாழ்வில் சந்தித்திருப்போம், சந்தித்து கொண்டிருப்போம், இனிமேல் சந்திக்க இருப்பதாகவும் இருக்கலாம். இதன் மூலம் நாம் அறிவது இன்பத்தை விட துன்ப நிகழ்வுகள்தான் நம் வாழ்வில் அதிக கவனத்தையும் நிலைத்த எண்ணங்களையும் நம் மனதில் நிறைத்து வழி ஏற்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதற்கு என்ன முடிவு என்று யோசித்தால், ஒன்று விதி என்று ஒதுக்குவது, இரண்டாவது இதுவும் மாறும் என்று ஆறுதல் கொள்வது, மூன்றாவது மற்றவர்கள் படும் இன்னல்களுக்கு நமக்கு இதோடு விட்டதே என்று அமைதி கொள்வது, நான்காவது காலத்தின் நாட்கள் கடந்து செல்ல அதன் மூலம் வலி குறையலாம் என்பது, ஐந்தாவது மற்றொரு நிகழ்வு ஏற்படும் நன்மையோ தீமையோ நிகழ்ந்து பழையதை மறக்கச் செய்வது. இவற்றை கருத்தில் எண்ணும்போது வாழ்க்கை என்பது எளிதானதல்ல என்பதை உணர்தல். இதுதான் நமது அனுபவம். அந்த அனுபவம் வரும் நாட்களை கடந்து செல்ல வகை செய்யும். எதிர்காலம் நடக்கப் போகும் நிகழ்வு என்பது எல்லா வயதினருக்கும் ஒரு அச்சத்தை கொடுப்பதுவே, அறிவையும் கொடுப்பதுவே. அச்சத்தை கொடுப்பதாகவும் உள்ளது என்றால் அது உண்மை. வாலிப வயதை எட்டும்போது பல குழப்பம், எதிர்பார்ப்பு, வாலிப வயதில் எப்படி முன்னேறுவது என்ற குழப்பம், இள வயதில் வேலை, வாழ்க்கை, பொசிஷன் போன்ற குழப்பங்கள், வயது முதிர தொடங்கும்போது இதுவரை வேகமாக சென்ற காலம் இனி எப்படி முடியப் போகிறது என்ற கவலை, வேலையில்லை, உடலில் தொய்வு, மற்றவரிடம் இணைந்து செயல்பட முடியாத வேகத்தடை என எவ்வளவு குழப்பங்கள். அப்போதுதான் வாழ்க்கையின் நினைவுகளில், நிகழ்வுகளில், எண்ணங்களில் அதிகம் சிந்திக்க வைக்கிறது. நமக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு நம்மை அறிவு கண்கொண்டு நன்மை தீமைகளை அலசி ஆராய செய்கிறது. நிகழ்வதால் அதிக குழப்பம், இது நிகழ்வதால் அதிக குழப்பம், அது நிகழ்வதால் அதிக குழப்பம் என குழப்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எனவே நமது வாழ்க்கை நேற்றைய, இன்றைய, நாளைய நிகழ்வுகள் அடங்கிய பலதரப்பட்ட எண்ணங்கள், பாடங்கள் அளிக்கும் அனுபவங்களே என்று உணர்ந்து வாழ்க்கை பாதையை கடந்து செல்வோம். வாழ்க்கை என்பது அனுபவமே, அறிவை கொடுப்பதே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.